Hello friends, welcome to Hannah's Bliss. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஆரஞ்சு டே பார்க்க போகிறோம். நவராத்திரியோட செகண்ட் டேயில். ஸோ இன்றைக்கி ஆரஞ்சு கலர் வச்சு நான் பண்ண போகிறேன். இன்றைக்கி நான் ஒரு வெஸ்டர்ன் கேர்ளோட ட்ரெஸ்ஸை தான் டிசைன் பண்ண போகிறேன். இந்த ஆரஞ்சு கலர் இதான் அந்த டிசைன் நான் வரைஞ்சிட்டேன். ஸோ இனி வந்து நான் ஆரஞ்சு கலர் த்ரெட் ஆஃப் 4 ஸ்ட்ராண்ட்ஸ் ஆட்டு நீடில் நான் எடுத்துட்டேன். எம்ப்ராய்டரி த்ரெட், நம்ம சில்க் த்ரெட் இருக்கு இல்லையா, சில்க் த்ரெட் தான் நான் 4 ஸ்ட்ராண்டாக எடுத்து போட்டிருக்கேன். ஸோ இப்போ நான் அந்த பொண்ணோட ஹேட்டுக்கு ஃபர்ஸ்ட்டு டிசைன் பண்ண போகிறேன். இது வந்து லாங் அண்ட் ஷார்ட்டு ஸ்டிச் வந்து நான் இது அப்ளை பண்ணுறேன். ஸோ இதுக்கு வந்து நான் வந்து பேனலாக பிரிச்சிருக்கேன். இந்த மாதிரி பெரிய டிசைனாக இருந்ததா அதை நம்ம சின்னதாட்டு பேனலாக டிசைன் இதை பிரித்து நம்ம அதுக்கு ஃபில் பண்ணோன்னா நமக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா ஒரே டைரெக்ஷனில் இல்லாமல் அது என்ன சொல்கிறது, அதுக்கு ஏற்ற மாதிரி. ஏன்னா அங்கே பாருங்கள், ரைட் சைடில் உள்ள அந்த லைன் வந்து நமக்கு சின்னதாகவும், லெஃப்டில் அந்த ஹேட் எண்டாகிற இடம் பெருசாகவும் இருக்கிறதுனால அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஷேப்ஸ் நம்ம லைன் கரெக்டாக போடணும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி போட்டு நம்ம வந்து அது டிசைன் பண்ணுறோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நான் வந்து இது லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச் இதில் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ இப்போ இன் பிட்வீன் நடுவில் ஒரு ஃபஸ்ட்டு பேனல் நான் உங்களுக்கு போடுறேன். இன் பிட்வீன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அந்த ஹேட்டோட அந்த ஹேட்டோட அந்த தலைப்பகுதியை விட அந்த விரிஞ்சு வருது, அது மட்டும்தான் ஃபஸ்ட்டு நான் ஃபில் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் அந்த 2 லைனையும் ஃபில் பண்ணிவிட்டு ரெண்டு பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணிவிட்டு சேம் அந்த பாயிண்டில் மட்டுமே இல்லாமல் கொஞ்சம் மேலேயும் கீழே மட்டும் நம்ம கொடுப்போம். அதுதான் லாங் அண்ட் ஷார்ட். அப்போ ஏன்னா அது கீழே அந்த லெஃப்டில் இருக்கிற 2 பாயிண்ட் இருக்கு இல்லையா, ஸோ அங்கேயே நம்ம ஃபில் பண்ணும்போதும் அது ஒரு மாதிரி கட் பண்ணி வச்சது மாதிரி இல்லாமல் கொஞ்சம் மேலேயும் கீழேயுமா இருந்தால் தான் அதை ஃபில் பண்ணும்போது ஃபுல்லாக நிரம்பி அது ஃபில்லிங் ஸ்டிச்சாக முடியும். ஸோ அதனால் இந்த மாதிரி ஸ்டிச் போடும்போது ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு பாயிண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு எண்டாகிறது ஒரு மாதிரி ரேண்டமாக வேறு இடத்துல வந்து நம்ம ரெயின் பண்ணிக்கலாம் ஒரே டைரெக்ஷனில். ஸோ அப்போ தான் நமக்கு அந்த ஃபில்லிங் கரெக்டாக வரும். ஸோ அதுதான் இது நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ பாருங்கள், உங்களுக்கு நான் புரியும். இப்போ இந்த தலைப்பகுதியில் சின்னதாகவும் அந்த எண்டாகிற இடம் கொஞ்சம் வீதியாக இருக்கிறதுனால நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது நெருக்கமாக ஸ்டார்ட் பண்ணிவிட்டு எண்ட் ஆகிறது கொஞ்சம் குட்டி குட்டி வி ஷேப்பில் எண்ட் பண்ணுறோம். ஸோ அதை வந்து செகண்ட் லேயராட்டு அடுத்து ஸ்டார்ட் பண்ணி அதை நம்ம ஃபில் பண்ணுவோம். அப்போ அதுவும் நமக்கு நெருக்கமாக கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ இது மாதிரியே நம்ம ஃபுல்லாக இது இப்போ நான் ஃபஸ்ட் பேனல் மட்டும் முடிக்கிறேன். ஸோ இதே மாதிரி நீ நெருக்கமாக அப்படி போட்டு சேர்த்து வரும்போது இப்போ நம்ம 4 ஸ்டாண்ட்ஸ்லாம் த்ரெட் எடுத்து நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இதே மாதிரி தான் பண்ணணும். நிறைய த்ரெட் எடுத்தாலும் வந்து நமக்கு ஒரு மாதிரி நல்லா இருக்காது. அந்த நீடில் போடுற இடம் ரொம்ப குண்டாக, அது பார்க்குறதுக்கு கொஞ்சம் அக்வர்டாக இருக்கும். ஸோ இப்படி எவ்வளோ கம்மியாக நம்ம ஸ்டாண்ட்ஸ் எடுத்து பண்ணுறோமோ அவ்வளோக்கு நீட்டாக இருக்கும். அமைஞ்சு கொஞ்சம் டைட்டாக அந்த த்ரெட்டும் இருக்கும். ஸோ இது மாதிரி ஃபஸ்ட்டு பேனல் முடிச்சிட்டேன் பாருங்கள். ஸோ அதே மாதிரி இப்போ ஃபுல்லாக அந்த ஹேட்டோட அந்த விரிஞ்ச பாகம் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ இதே மாதிரி நான் இனி என்ன பண்ணுறேன், இப்போ வந்து லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச் போட்டேன் இல்லை, இப்போ வந்து அந்த டாப் ஹெட்டை வந்து சாட்டன் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ண போகிறேன். சாட்டன் ஸ்டிச் நமக்கு தெரியும் ஈக்குவலாக முடிகிற மாதிரி இருக்கும். ஸ்டார்டிங் எண்டிங் அண்ட் சேமாக ஸ்மூத்தாக ஜஸ்ட் ஒரு பெயிண்டிங் அப்படியே ப்ரஷ் பண்ணி விட்டது மாதிரியே இருக்கும். ஸோ அதான் சாட்டன் ஸ்டிச். இப்போ நான் அந்த சாட்டன் ஸ்டிச் தான் அந்த இடத்துல நான் போட போகிறேன். ஈக்குவலாக அது நெருக்கமாக போடணும். அப்போ தான் நமக்கு அது பக்கத்தில் இருந்த அந்த எஃபெக்ட் ரொம்ப நெருக்கமாட்டு பக்கத்துலேயே அந்த ஃபுல் ஷேப்பையும் அந்த ஓவல் ஷேப்பில் இருக்குல்லையே அதை நான் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடுறேன். பக்கத்துலேயே அந்த ஸ்டிச்சஸ் போடும்போது பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அதுதான் வந்து நான் அந்த மேல் பாகத்தில் நான் போட்டு முடிக்கிறேன். இதில் சாட்டன் ஸ்டிச் நீங்கள் பாருங்கள். இப்போ இந்த டாப் போர்ஷனை நான் இந்த ஆரஞ்சு கலர் வச்சு முடிச்சிட்டேன். சாட்டன் ஸ்டிச் போட்டு முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து அந்த பொண்ணோட ட்ரெஸ்ஸுக்கு இது ஹியரிங் போன் ஸ்டிச் நான் போட்டு கம்ப்ளீட் பண்ண போகிறேன். இது வந்து ஓகே. ஸோ இதுக்காகவும் நான் வந்து 4 ஸ்டாண்ட்ஸ்லாம் த்ரெட் எடுத்திருக்கேன். நம்ம இது மேலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இது வந்து ஹியரிங் போன் ஸ்டிச் வந்து ஒரு கிராஸ் ஸ்டிச் மாதிரி வரும். நம்ம எக்ஸஸ் ஷேப்லேயே வந்துட்டுருக்கும். ஆப்போசிட்லேருந்து நம்ம எடுக்கிறோன்னா அது கீழே இங்கே நீடில் பியர்ஸ் பண்ணி கீழே விடணும். லெஃப்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணால் ரைட்டில் கீழே பியர்ஸ் பண்ணி விடுறோம். எகெயின் நம்ம இதுக்கு மேலேருந்து ஸ்டார்ட் பண்ணி நம்ம எங்கே பியர்ஸ் பண்ணி உள்ளே விட்டோமோ அதுக்கு நேர் மேலே ஸ்டார்ட் பண்ணி எகெயின் ஆப்போசிட்டில் லெஃப்ட்டில் கொண்டாந்து பியர்ஸ் பண்ணி உள்ளே விடணும். எகெயின் அதுக்கு 2 ஸ்டிச்சுக்கும் 2 அந்த ஹோலில் நம்ம உள்ளே விட்டுருப்போம் 2 இதுக்கும் நடுவில் எகெயின் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இதே தான் அந்த ஹியரிங் போன் ஸ்டிச். நம்ம அந்த லெஃப்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்போ ரைட்டில் நம்ம பியர்ஸ் பண்ணி உள்ளே விட்டுருக்கோம்ல, இதே ஸ்டிச்சை வந்து நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணிட வேண்டியது தான். இப்போ நான் வந்து மேலேருந்து கீழே வர மாதிரி போட்டிருக்கேன். இனி நீங்கள் ட்ரை பண்ணும்போது கீழேருந்து மேலே கூட ட்ரை பண்ணலாம். அது மட்டும் இல்லை, நம்ம எடுத்துகிட்டு நான் உள்ள நீட்டில் விடுறேன்ல, இது பிகினர்ஸ்க்காக நல்ல கொஞ்சம் ப்ராக்டிஸ் உள்ளவங்க வந்து அப்படியே கண்டினியூ பண்ணி கூட பண்ணலாம். நீங்கள வெளியில் எடுக்காமல் அப்படியே நீடில் மட்டும் உள்ளே விட்டு கண்டினியூ பண்ணிடலாம். ஸோ ரொம்ப சிம்பிள் ஸ்டிச், ஜஸ்ட்டு கிராஸ் போட்டுட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான். சிம்பிளான ஸ்டிச். அதை தான் ஃபுல்லாக நான் அந்த ட்ரெஸ்க்கு கொடுக்க போகிறேன். நீங்கள் பாருங்கள்.
அப்படியே ஒரு நெட்டட் ட்ரெஸ் மாதிரி ஒரு எஃபெக்ட் கிடைக்கும், நல்லாயிருக்கும். கொஞ்சம் கேப் விட்டால் ரொம்ப கேப் உள்ளால இருக்கிற கலர்ஸ் நல்லா தெரியும் வெளியில். இது வந்து அடியில் வேறு கலர் ஒரு பேட்ச் ஒர்க் மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஹியரிங் போன் போட்டால் கூட கான்ட்ராஸ்ட் கலரில் நல்லாயிருக்கும். இல்லை நெருக்கமாக போட்டு ஃபுல் ட்ரெஸ்ஸாகவே போட்டுடலாம். இதில் இன்னொன்று கவனிக்கணும் என்னென்னா, நம்ம அந்த ட்ரெஸ்ஸோட பேக் சைடை வந்து 2 பார்ட்டாக பிரிச்சிருப்போம். லெஃப்ட் சைடில் தனியாக ஹியரிங் போன் போட்டிருப்போம், ரைட் சைடில் தனியாக ஹியரிங் போன் போட்டிருப்போம். ஸோ இதுதான் இந்த ட்ரெஸ்ஸு ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறமா உள்ள அவுட்புட். இனி என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம வந்து கோல்டு கலரில் நம்ம த்ரெட் எடுத்திருக்கோம். அந்த கோல்டு கலரில் 4 ஸ்டாண்ட்ஸில் த்ரெட் எடுத்து அந்த பொண்ணோட கையோட க்ளவுஸ்க்கு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். இது வந்து சாட்டின் ஸ்டிச். அந்த ஹேட்டோட டாப்பில் நம்ம ஸ்டிச் பண்ணோம்ல, ஸோ அதே மாதிரி அந்த சாட்டின் ஸ்டிச் போட்டு அந்த க்ளவுஸை நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம். ஃபுல்லாக அந்த அப்படி கம்ப்ளீட் பண்ணிடுறோம். கைக்கு ரைட் அண்ட் லெஃப்ட் ரெண்டு ஹேண்ட்ஸ்க்குமே நம்ம வந்து இந்த சாட்டின் ஸ்டிச் போட்டு முடிச்சிடுறோம். இனி அடுத்து வந்து இந்த பிளாக் கலர் காட்டன், நார்மலாக நம்ம ஸ்டிச்சிங் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, காட்டன் த்ரெட். ஸோ அந்த த்ரெட்டை நான் வந்து டபுள் ஸ்டாண்ட்ஸில் போட்டு இந்த ஃபுல் பாடிக்கும் அவுட்லைன் மாதிரி ஸ்டிச் பண்ணிடுறேன். இது ஃபஸ்ட்டே நம்ம அவுட்லைன் போட்டுட்டு கூட நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம். ஆனால் நான் இந்த ஒர்க்குக்கு நம்ம வந்து இந்த ஒர்க் டிசைன் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் இந்த அவுட்லைன் கொடுக்குறேன். இந்த அவுட்லைன் கொடுக்கும்போது ஒன்று, இந்த பாடி பார்ட்ஸ் எல்லாம் கொடுக்கும்போது, ஃபேஸ் இந்த இதெல்லாம் கொடுக்கும்போது வந்து சிங்கிள் ஸ்டாண்ட்ஸில் த்ரெட் எடுக்கிறேன், கொஞ்சம் தின்னாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக. ஆனால் இந்த ஹேட்டு, இந்த ட்ரெஸ்ஸு, ஹேண்ட் இதுக்கெல்லாம் அவுட்லைன் கொடுக்கும்போது வந்து நான் டபுள் ஸ்டாண்டில் எடுத்து கொடுக்குறேன். ஸோ தான் பார்க்குறீங்க, பேக் ஸ்டிச் போடுறேன் நான் இந்த ஒர்க்குக்கு. ஸோ அவுட்லைன் கொடுக்கும்போது மேக்ஸிமம் எல்லாம் பேக் ஸ்டிச் போட்டால் தான் நல்லாயிருக்கும், கொஞ்சம் நீட்டாக இருக்கும். எப்போவும் சொல்கிற மாதிரி இந்த பேக் ஸ்டிச் போடும்போது வந்து இந்த பெரிய அந்த ஸ்ட்ரைட் லைன் வரதுக்கெல்லாம் கொஞ்சம் லாங்காக ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். ஆனால் இந்த கர்வ் குட்டி குட்டியாக வருது இல்லை, இந்த குட்டி கர்வ் வர இடத்துலலாம் நம்ம சின்ன ஸ்டிச்சஸ் தான் போட்டால் அந்த ஷேப் நம்ம கரெக்டாக கிடைக்கும். இப்போ நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணோம் ஃபுல்லாக அந்த அவளோட ஷோல்டர், ஹேண்ட், அந்த ஃபேஸுக்கெல்லாம் நம்ம வந்து சிங்கிள் ஸ்டாண்ட்லேயே நம்ம முடிச்சிடுறோம். இந்த ஃபேஸ் பார்ட் வரும்போது நான் சொன்ன மாதிரி ரொம்ப சின்னதாட்டு நம்ம ஸ்டிச்சஸ் போடணும். அப்போ தான் நம்ம கரெக்டாக அந்த நாடி, இந்த நோஸ் எல்லாம் வந்து சின்ன இதுலேயே இந்த கம்ப்ளீட் பண்ணணும். இல்லைன்னா அது ஃபேஸ் நமக்கு கரெக்டாக கிளியராக கிடைக்காது. இப்போ ஃபேஸ் முடிஞ்சிடுச்சு, நம்ம ஹெட் பார்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், அந்த ஹேட் பார்ட்டு. அதோட அவுட்லைன் வந்து நம்ம டபுள் ஸ்டாண்ட்ஸ் வச்சு தான் கம்ப்ளீட் பண்ணுறோம். சொன்ன மாதிரி அதோட ஹெட் பார்ட்டு, அதுக்கு அந்த கலர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து அந்த டபுள் ஸ்டாண்ட் வச்சு கம்ப்ளீட் பண்ணுறோம். அப்போ தான் கொஞ்சம் திக்காக, கொஞ்சம் பார்க்குறதுக்கு எடுப்பாக இருக்கும். ஸோ இப்போ முடிச்சுட்டோம் பாருங்கள், இந்த அவுட்லைன் எல்லாம் முடிச்சாச்சு, நல்லாயிருக்கு. ஸோ இதை வந்து இனி நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இந்த பொண்ணுக்கு கையில் வந்து ஒரு கார்லண்ட், ஒரு ஃப்ளவர் பொக்கே வச்சுருக்க மாதிரி நம்ம எஃபெக்ட் கொடுக்க போகிறோம். அதுக்கு என்ன பண்ணுறேன்னா, க்ரீன் கலர் நம்ம எம்ப்ராய்டரி த்ரெட் இருக்கு இல்லையா, 6 ஸ்டாண்ட்ஸில் எம்ப்ராய்டரி த்ரெட் எடுத்து லாங் ஸ்டிச், சும்மா ஜஸ்ட்டு லாங்காட்டு ஸ்டிச்சஸ் போட்டு எடுக்க போகிறோம். நான் 6 ஸ்டாண்ட்ஸ் எடுத்து அப்படியே நான் போட்டிருக்கேன். நான் சொல்கிற மாதிரி இதுக்குன்னு தனியாக நான் நீட் வச்சுருக்கேன், லாங்காக ஒரு பெரிய ஆயுள்ள நீட்டில். அப்போ தான் அந்த 6 ஸ்டாண்ட்ஸும் ஃபுல்லாக அப்படியே கம்ப்ளீட்டாக உள்ளால போகும். அதை 1 சைட் மட்டும் நாட் போட்டிருக்கேன். அது சிங்கிள் ஸ்டாண்ட் மீன்ஸ் 1 சைட் மட்டும் நாட் போட்டு அப்படியே நான் கண்டினியூ பண்ணுறேன். சும்மா லாங் ஸ்டிச், நம்ம கைக்கு உள்ளேருந்து வெளியில் வர மாதிரி அந்த லாங் நம்ம ஸ்டிச்சஸ் போட்டுக்கணும். ஸோ இப்படியே நம்ம லாங்காக நிறைய ஸ்டெம்ஸ் போடுறோம். இது ஸ்டெம் எஃபெக்ட் கொடுக்கறதுக்காக தான் லாங்காக ஸ்ட்ரைட்டாக எவ்வளோ அடர்த்தியாக நம்ம கொடுக்க முடியுமோ அவ்வளோ அடர்த்தியாக நம்ம வந்து கொடுக்குறோம். லாங்காக ஒரு நிறைய கம்பு ஸ்ட்ரைட்டாக கையில் வச்சுருக்கிறது மாதிரி நிறைய திக்காக அப்படி கொடுத்துக்குறோம். ஸோ இது ஃபுல்லாக இதுக்கு மேலே நான் என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம வந்து ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் வச்சு ரோஸ் எஃபெக்ட் கொடுக்க போகிறோம். ஸோ எங்கெல்லாம் நம்ம கேப் இருக்கோ அதெல்லாம் ஃபில் பண்ணுவோம். ஸோ அதுக்காக டைட்டாக நம்ம என்ன பண்ணுறோம், லாங்காக இதே மாதிரி ஸ்டிச்சஸ் போட்டு அந்த ஸ்டெம் எஃபெக்டை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடுறோம். இனி இப்போ இந்த ஸ்டெம் எஃபெக்ட்டை நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம். அடுத்து இனி அதோட ரோஸ் எஃபெக்ட், அது வந்து நான் ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் போட்டிருக்கேன் பாருங்கள். ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் வந்து எப்படி போடுறதுன்னா, நான் அதுக்கு எம்ப்ராய்டரி ஒரு பிங்க் அண்ட் ரெட் மிக்சடாக வர எம்ப்ராய்டரி த்ரெட் தான் எடுத்திருக்கேன். ஃபுல் 6 ஸ்டாண்ட்ஸ் அப்படியே எடுத்திருக்கேன். அதை 1 சைட் மட்டும் நாட் போட்டுட்டு, இப்போ அது என்னென்னா அடியிலேருந்து எடுத்து லெஃப்ட் ஹேண்டில் பிடிச்சிட்டு அந்த நீடிலோடு சேர்த்து 3 டைம்ஸ் சுற்றி உள்ளால நம்ம எங்கேருந்து வெளியில் எடுத்தோமோ அதே இடத்துல உள்ள டைட்டாக உள்ள விட்டு கீழே விட்டுறேன். ஸோ இதுதான் நமக்கு ஃப்ரெஞ்ச் நோட். முக்கியமாக ரொம்ப சிம்பிள் தான் இது. நம்ம அப்படியே நம்ம நூலில் வெளியில் எடுக்கிறோம், லெஃப்ட் ஹேண்ட் வச்சு அந்த நூலை பிடிச்சிக்கிட்டு 3 டைம்ஸ் நீடில் நம்ம அப்படியே சுற்றி எடுக்கணும்.
அப்படி நம்ம 3 வாட்டி சுற்றிட்டு நம்ம எங்கேருந்து நம்ம எடுத்தோமோ அதே இடத்துல திரும்ப நீடில் பியர்ஸ் பண்ணி உள்ளார நம்ம விட்டுடுறோம். ஸோ டைட்டாக அதை முடிச்சுட்டோம்னா நமக்கு ஃப்ரெஞ்ச் நோட் ஒரு ஃப்ளார் எஃபெக்டில் கிடைக்கும். இதுக்கு நான் வந்து டபுள் கலர்ஸ் உள்ள த்ரெட் தான் எடுத்திருக்கேன். ஸோ அதனால் என்ன ஆகும்னா நிறைய கலர்ஸ் மிக்ஸ் ஆன ஒரு வேரியட் ஷேட்ஸ் ஆஃப் பிங்க் கலரோட அந்த ரோஸ் எஃபெக்ட் கிடைக்குது பாருங்கள். இதுதான் ஃபைனல் அவுட்புட். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் பிடிச்சிருக்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.